وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அதன் முதல் நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் இருந்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் மனிதர்களாக வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடனால் ஏற்படுகிற பாதிப்பையும், உடல்நிலை சரியில்லாமல் போய் அதனுடைய தாக்கத்தால் ஏற்படுகிற அந்த வேதனைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி சந்திக்கக்கூடிய மனிதன் அந்த பிரச்சனைகளிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று அதிக முயற்சியை மேற்கொள்ளுகிறான். தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய உறவினரிடம் சொல்லி உறவினர்களை துணைக்கு அழைத்து அந்த பிரச்சனையில் இருந்து தான் விடுபட வேண்டும், ஒரு மன நிறைவோடு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று அனைவருமே விரும்புகிறோம். பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை என்றெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சக உறவுகளோடு சக மனிதர்களோடு நண்பர்களோடு பகிரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த பகிர்வதால் கிடைக்கின்ற அந்த நிம்மதியை மனிதன் விரும்புகிறான். சாதாரண காய்ச்சல் ஏற்பட்டால் கூட மருத்துவரை தனியாக சென்று அணுகுவது கிடையாது, மனைவியை துணைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். இப்படி மனிதன் இந்த உலகில் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தன்னந்தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இல்லை. அதை சக மனிதரோடு, தனது மகனோடு, தனது மகளோடு,
தனது மனைவியோடு தனது தாய் தந்தையோரோடு பகிர்ந்து அதை ஒரு ரிலாக்ஸான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில், இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயம் அனைத்து மனிதர்களுமே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அந்த நிலையை அடைகிற மனிதர்கள் அதை தன்னந்தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். உறவினர்கள் சுற்றி இருப்பார்கள், நடக்கிற சம்பவங்களை அவர்களோடு சொல்லக்கூட முடியாது. அவ்வளவு கடுமையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் அவர்கள் அடைகிற வேதனைகளையும் அவர்கள் படும் துன்பங்களையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பயத்தையும் கூட தன்னை சுற்றி இருக்கின்ற, தன்னை பார்த்து கொண்டிருக்கிற மனைவியோடு சொல்ல முடியாது, மகனோடு சொல்ல முடியாது, தன்னுடைய தாயோடோ தந்தையோடோ அந்த பிரச்சனைகளை சொல்லி அவர்களை உதவிக்கு அழைக்க முடியாது. இந்த நிலையை அனைத்து மக்களும் சந்தித்தே ஆக வேண்டும். அது என்ன நிலை? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நிலை. இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிற மனிதன் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நிமிடம் தன்னந்தனியாக, பல பேர் தன்னை சுற்றி இருந்தாலும் யாரையும் உதவிக்கு அழைக்காமல் அந்த பிரச்சனைகளை, அவன் சந்திக்கின்ற அந்த வேதனைகளை, அவனுடைய பயத்தை தன்னந்தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அவனது திருமறை குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுகிறான். கல்லா இதா பலகி தராகி, ஒருவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டால், அல்லாஹ் சொல்றான், ஒருவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டால் வக்கீல மன்றாக், நீங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். என்ன பேசுறீங்க? மந்திரிப்பவர் யாராவது இருக்கிறாரா, மருத்துவரை கூட்டு வர முடியுமா என்று நீங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அப்பதானே செய்வோம். உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த கடைசி நேரத்தை அடைந்திருக்கிற தன்னுடைய தந்தையுடைய அந்த நிலையை பார்க்கும் பொழுது, தாயுடைய அந்த நிலையை பார்க்கும் பொழுது, சில நேரங்கள்ல தன்னுடைய குழந்தைகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது, அதுல இருந்து, அந்த வேதனையிலிருந்து எப்படியாவது இவர்களை காப்பாற்றி விட வேண்டும், ஏதாவது ஒரு உயர்தர சிகிச்சை அளித்து விட முடியுமா, அந்த மருத்துவரை அழைத்து வர முடியுமா, இவரை அழைத்தால் வருவாரா என்றெல்லாம் நாம் ஆலோசித்துக் கொண்டிருப்போம். எங்க கொண்டு போறது, சரியா வருமா என்றெல்லாம் நாம் ஆலோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த நிலையை அடைந்திருக்கிற அந்த மனிதர் தெளிவாக விளங்கிக் கொள்வார். அதையும் எல்லாம் சொல்றோம். உயிர் தொண்டை குழியை அடைந்த அந்த மனிதர் விளங்கிக் கொள்வார். இதுதான் நம்முடைய பிரிவு, இதுதான் நம்முடைய பிரிவு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த கெடு இதுதான். இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் படுகிற அந்த வேதனைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள், கதறுகிறார்கள். அவைகள் எல்லாம் எங்கோ இருந்து யாரோ பேசுவதை போன்று காதுகளில் விழும். ஆனால் அவருடைய கவனம், என் மகன் இப்படி அழுகுறானே, என் மகா இப்படி அழுகுதே, என்னுடைய தாய் இப்படி கவலைப்படுறாங்களே என்று இருக்காது. அவருடைய பார்வை வேறு பக்கம். அப்படியே கடைசி நேரத்துல உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த மனிதர்களை நீங்கள் சந்தித்தால் கவனித்து பாருங்கள், அவருடைய கண் அப்படியே சுத்தும், பல பக்கமா போகும். ஏன்? அவருக்கு அதுவரைக்கும் விதிக்கப்பட்டிருந்த அந்த திரை பார்வை ஒரு எல்லை வரைக்கும் தான் போகும். அந்த மரண தருவாயில அந்த திரைகள் அப்புறப்படுத்தி விடும். அப்புறப்படுத்தப்பட்ட அவருடைய பார்வை எல்லை மீறி போகும். உறவினர்களையும் பார்ப்பார், அங்கு நடக்கிற அந்த சம்பவங்களையும் பார்ப்பார், அதை தாண்டி வானவர்களையும் பார்த்திருவார். தன்னுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த இரண்டு வானவர்களும் தனது கண்ணுக்கு முன்னால் வந்து அமர்ந்து விடுவார்கள். அதையும் அவர் பார்ப்பார்.
இந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த இருக்கிற வானவர்கள் பிரகாசமிக்க நல்ல வானவர்கள் நறுமணத்தோடு வந்து அமர்ந்திருந்தார்கள் என்றால் அவர் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டாலும் அதை தன்னுடைய உறவுகளுக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய உயிரை கைப்பற்றுகிற வானவர்கள் கொடுமையான, பார்ப்பதற்கே விகாரமாக இருக்கக்கூடிய அளவில் வானவர்களை அவர் சந்தித்து விட்டால் அதனுடைய தாக்கம், அதனுடைய பயம், அதை கூட சொல்ல முடியாது. அங்கு கண் திரை அகற்றப்பட்டு விடும், தொண்டை அடைச்சிருவாங்க, வார்த்தை வராது, பேச முடியாது, பார்வைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், திரையை அகற்றிடுவான். அல்லாஹ் சொல்றான், இந்த நிலையை அடைந்த ஒருவர் அவருடைய கால் இன்னொரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு பின்னிக் கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமைதின் மசாக், அன்றைய தினம் அவர் அழைத்து செல்லப்படுவது இறைவனிடம் அப்படின்னு சொன்னா திருக்குறாங்க. இந்த நேரத்தை எல்லாருமே சந்திக்கத்தான் வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் இந்த நேரத்தை கடக்காமல் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா போய்தான் ஆகும். எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். மரணம் என்பது அனைவருக்குமே உறுதியானது, அதில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாருமே நம்புறான். மறுமையை மறுக்கக்கூடிய ஒருவன் கூட மரணம் இருக்கா இல்லையா என்று கேட்டால் அது இருக்கு, மரணிச்சுதான் போகும். ஆனா எப்படி மரணிக்கிறான்? அந்த மரண தருவாயில் அவன் சந்திக்கின்ற நிகழ்வுகள் என்ன? இதுதான் சில பேர் மறுக்கிறான், சில பேர் கேட்கிறான். முஸ்லிமா வாழுகிற நாம் அனைவருமே இந்த மரண தருவாயில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு முன்னாடியே சொல்லி தந்தாங்க. நாளைக்கோ அல்லது இன்னைக்கோ அல்லது சில நாட்களுக்கு பிறகோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ அனைவருமே ஒரு நாள் இந்த நிலையை அடையத்தான் போகிறீர்கள். அப்படி அடையக்கூடிய நீங்கள் சில விஷயத்துல கவனமாயிரு. அல்லாஹ் சொல்றோம், எக்ஸாமுக்கு செல்வதற்கு முன்னால் கொஸ்டினை முன்னாடி அல்லாஹ் சொல்லிடுறான், இதுக்கு படிச்சுக்க, இதை நீ தயாராயிக்க, இந்த பதிலோடு நீ அந்த எக்ஸாமை சந்தித்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை, உனக்கு அடுத்தடுத்து வெற்றி, மறுமை வெற்றி கூட இதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிதானே, அதாவது மறுமை வாழ்விற்கான ஒரு தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த மரணம். முடிவு கிடையாது. மரணம் என்ன செய்யறோம், முடிஞ்சிருச்சு, தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய ஒருவன், மூமினான ஒருவன் அப்படி நம்ப கூடாது. மரணம் என்பது ஆகரத்தினுடைய, மறுமையினுடைய நுழைவாயில், வஸ்தகம். அதை ஒருவர் எப்படி சந்திக்கிறாரோ அதை வைத்துத்தான் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒருவன் இந்த மரண தருவாயை அடையும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணத்தை சந்தித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம வாழுன்னு சொல்லல, முஸ்லிமாக சரியாக கடைபிடித்து வாழ் என்று சொல்லாம நீ மரணத்தை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியானாக சந்தி. மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த முஸ்லிமாக நீ மரணி. மரண தருவாயில் இந்த நிலைதான் உனக்கு இருக்கணும். இறைவனை மறுத்த நிலையிலோ அல்லது நம்பாத நிலையிலோ அல்லது பாவமான காரியங்களை தொடர்ச்சியாக செய்த நிலையிலோ இந்த மரணத்தை நீ சந்தித்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் நம் உயிரோடு வாழுகிற நமக்கு எச்சரிக்கை பிறப்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதில் அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் இறை சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை இறைவனும் வெறுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே அண்ணன் ஆயிஷா அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
நீங்க இந்த அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்று சொல்லுவது மரணத்தையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு ஆமா. அப்ப இவங்க சொல்றாங்க மரணத்தை தான் என்றால் யாருதான் மரணத்தை விரும்புவார்? எல்லாருமே வெறுக்கத்தானே செய்யறோம். சொல்லுங்க, மரணம் வந்தா நல்லா இருக்குமே. ஒரு கோபத்துல சொல்லுவோம், ஒரு சண்டையில சொல்லுவோம், ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து மரணம் எவ்வளவோ இலகு அதாவது வந்திருக்கலாமே சொல்லுவோம். ஆனால் உள்ளபூர்வமாக யாருமே மரணத்தை நேசிக்க மாட்டோம், வெறுக்கத்தான் செய்வோம். அப்படிதான் நோய் வரும் பொழுது மருத்துவம் செய்வது அதுக்கு தானே, அதுக்காக அப்படியே கடந்து சாவம்னு சொல்ற. மருத்துவம் தான் செய்யணும், அதுதான் சிறந்த வழிகாட்டுதல். ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மரணத்தை யார் விரும்புவா? எல்லாருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்யறோம் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நான் சொல்லுவது அவை அல்ல. மரண தருவாயில் ஒரு மனிதன் இருந்தால், ஒருவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால், அவன் நல்லடியானாக இருந்து நல்ல அமல்கள் செய்து அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுமையானால் அவனுக்கு சொல்லப்படும், உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, உன்னை அல்லாஹ் சந்தோஷமா நினைக்கிறான், நாளை நீ இருக்கக்கூடிய இடத்தை பார் என்று சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் அவனுடைய அந்த இருப்பிடங்களையும் அங்கு கிடைக்கின்ற இன்பங்களும் அவனுக்கு காட்டப்படும். உடனே அந்த மனிதன் சந்தோஷப்படும், எப்போ இந்த சம்பவம் நடக்க போது, எப்போ நான் இறைவனை சந்திக்க போகிறேன் என்று அந்த மரண தருவாயில் ஒரு மனிதன் இறைவனை சந்திப்பதை விரும்புவான். அப்படித்தானே? நீ இறந்துட்ட கவலைப்படாதப்பா, நீ இறந்துட்ட அப்படின்னா இந்த பாரு இவ்வளவு பெரிய இடம் இருக்கு உனக்கு, இந்த பாரு இவ்வளவு பெரிய இன்பங்கள் இருக்குது, கவலைப்படாத. மாணவர்கள் சொன்னாங்களே, யார் அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் வானவர்கள் இறங்கி, கவலைப்படாத, ஏன் பயப்படாத, சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி வாங்கிக்க, உனக்கு சொர்க்கம் இருக்குது, இதுக்கு பிறகு இன்பமான வாழ்க்கை இருக்குது என்று அவர்களுக்கு காட்டப்படும் போது சந்தோஷப்படும். இவ்வளவு பெரிய இன்பமா, இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா என்று சந்தோஷப்படும். அதே நேரத்துல பாவம் செய்த நிலையில், தனக்குத்தானே தீங்கிழைத்த நிலையில் ஒருவன் அந்த நிலையை அடைகிறான் என்றால், இறைவன் உன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது இருக்குது, நீ மரணித்ததற்கு பிறகு உனக்கு கிடைக்கின்ற தண்டனையை பார், நீ இருக்கக்கூடிய இடத்தை பார், அங்கு நடைபெறுகிற கொடுமைகளை பார் என்று அவனுக்கு காட்டப்படும் பொழுது அவன் பதறுவான், பயப்படுவான், இறைவனை சந்திப்பதை வருவான். அப்படிதானே? அல்லாஹ் பார்த்தா இவ்வளவு நடந்தமா, இறந்துட்டோம்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குதா என்று அவன் அந்த நேரத்தில் அந்த நாள் நடந்துவிடக் கூடாது என்று கதறுவான். இதைத்தான் சொல்லுவான். அந்த மரண தருவாயில கடைசி நிமிடம் யார் இறைவனுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை இறைவன் விரும்புகிறான். மரண நேரத்துல யார் இறை சந்திப்பை வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பை இறைவனும் வெறுக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? மரணத்தை விரும்பக்கூடாது, ஆனால் எந்த நேரத்திலும் மரணம் என்னை அணுகினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் ஓரளவு இறைவனுக்கு பயந்து அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன், அதன்படி நான் செயல்படுகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? மரணம்னா நாளைக்கு வந்துற போது, இந்த நிமிஷமா வந்துற போது, அதுக்கு நோய்வாய்ப்படணும், படுக்கையில கிடக்கணும், அதுக்கு வயசாகணும், இதெல்லாம் முன்னாடி இருக்குது இல்ல, திடீர்னு மரணிச்சிருமா நினைக்கிறோம். ஆனா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் திடீர் மரணத்தை தான் பார்க்கிறோம். என்னப்பா நல்லா தானப்பா இருந்தாரு, நைட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தப்ப என்னாச்சு, படுத்தாரு, ஹாக்கு கொஞ்சம் வலிக்கினாரு, மரணம். பார்க்கறோமா இல்லையா? நல்ல ஆரோக்கியம், அடிச்சா கூட 10 நாள் வச்சு அடிக்கலாம், அவ்வளவு ஆரோக்கியம், திடீர்னு போயிட்டாரப்பா. நாமளே வியந்து பார்க்கலாம், அவராங்க அந்த மனுஷனை எப்படி போயிட்டாரு நினைக்கிறோம்ல. மரணம் என்பது விதிவிலக்கு, இப்படித்தான் வரும், இந்த நிலையை நீ அடைந்ததற்கு பிறகுதான் வரும் என்பது இல்லை, எந்த நேரத்திலும் வரும்.
இங்க இருந்து தென்காசி போகணும், பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும், போனா தானே உண்டு. இடையில என்னெல்லாம் நடக்கலாம்ல. ஒரு இடத்துக்கு போயிருக்கணும், வீட்டுக்கு திரும்பி வரும்னு நினைக்கிறோம், வந்தா தானே உண்டு, வந்தா தானே போச்சு. இடையில் என்ன வேண்டுமானால் நடக்கலாமா இல்லையா? இப்ப பயான் பண்ணிட்டு இருக்கோம், பள்ளியாசலுக்கு பூமியை பிடிச்சி அல்ல ஒரு ஆட்டாச்சான முடிஞ்ச கதை. எந்த நேரத்திலும் மரணம் நம்மை அடையலாம், நாம் அந்த நிலையை அடையணும். அந்த நிலையை அடையும் பொழுது சரியா இருக்கும். அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நேரத்துலதான் பல விஷயம் நமக்கு புரியும். வாழ்க்கையை உண்டாக்கிட்டோமே, இவ்வளவு தீமைகள், இவ்வளவு கொடுமையை சந்திக்க போறோமே, இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த நேரத்தில் சில கோரிக்கைகளை இறைவன்ட்ட வைப்போம். முதல்ல ஒரு கோரிக்கை, அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு, இறைவா நம்ம மன்னிச்சிரு, பாவம் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் என்று அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பான். கத்தா இதா கலர அகதுக்குள் மௌத், உங்களில் ஒருவர் மரணம் வேளையில் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கப்பட மாட்டார், அது நிராகரிக்கப்படும். மன்னிக்க மாட்டார். ஏன்? சாதாரண வாய்ப்பா கொடுத்திருந்தேன், பாவங்களை விட்டு நீ விலக வேண்டும் என்பதற்கு, நீ திருந்த வேண்டும் என்பதற்கு ஒரு நாள் கொடுக்கலையே, உனக்கு 2 நாள் கொடுக்கலையே. நம்ம அப்படித்தான் செய்வோம். கடையில ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கிறோம், அவர் கல்லால கை வச்சாரு, பாக்குறோம், கூப்பிட்டேப்பா அதை செய்யக்கூடாது, ஒருக்கா சொல்லுவோம், மறுபடியும் கை வைக்கிறார், மறுபடியும் வாங்கணும், 3வது ஓடாந்து விலையை பற்றியும், மறுபடியும் நமக்கே தெரியாம உள்ள வந்தானா போலீஸ் குடிச்சு கொடுக்கணும். இது நம்முடைய மன்னிக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தவறு செய்கிற அடியானை பார்த்து கூறுகிறான், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, அடே பாவம் செய்யற எனது அடியாரே, நம்பிக்கை கொண்டவரே, இதே பல இடங்கள்ல கூப்பிடுறான். ஒரே ஒரு இடத்துல பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்கிற எனது அடியாரே, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைஞ்சிடாத, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், வந்துரு. எவ்வளவு நாள் கொடுத்தான்? நாம் வாழுகிற ஒட்டுமொத்த வாழ்நாளும் அதற்கான அவகாசம். ஒருவன் 50 வயதில் மரணிக்கிறான் என்றால் 50 வருடம் அவன் வாழ்நாள்ல பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புவதற்கான அவகாசம். யாருக்கா கொடுத்துருவோமா? 40 வருடம் வாழ்கிறான் என்றால், 30 வருடம் வாழ்கிறான் என்றால், 60 வருடம் வாழ்கிறான் என்றால், இவை அனைத்துமே அவனுடைய பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துவதற்கான ஒரு அளவுகோல், அவகாசம். எவ்வளவு பெரிய அவகாசம்! 40 வருடம் ஒட்டு தப்பாவே செஞ்சுட்டான், சில நிமிடத்திற்குள் அவன் மரணித்து வருவான். அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு அவனுக்கு உணர்த்தது, சஜிதாவில் விழுந்து, இறைவா நான் பாவங்களை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனி சரியாக நடந்து கொள்கிறேன் என்று இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு சில வினாடிகள்ல மரணத்தை சந்திக்கிறான்னா சொர்க்கம். ஏன்? மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து விலகி கொண்டே இருக்கிறோம். எது வரைக்கும்? மலக்குமார்களை நாம் சந்திக்கின்ற வரைக்கும். சந்தித்ததற்கு பிறகு அழுது என்ன செய்ய? பார்த்ததற்கு பிறகு அழுது என்ன செய்ய? அந்த நேரத்துல ஒப்பாரி வச்சு என்ன செய்ய? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கால அவகாசத்தை பாவ மன்னிப்பிற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் தினமும் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். யார் அவங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர். முன்னாடி செய்த பாவமும் அடுத்து அவங்க செய்ய இருக்கக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் சேர்த்தே மன்னிச்சுட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நான் தினமும் 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் என்று சொல்றாங்கன்னா, அதுவும் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தினம் 100 முறை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, நாம் பாவங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? அந்த செயலில் இருந்து விடுபட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிக்கிறோம்? இல்ல, இது ஒரு உலகம் நிறைய இருக்கு. அடுத்து சாட்டா சொல்லி முடிச்ச அடுத்த அந்த நேரத்துல மனிதன் இன்னொரு கதறல் இருக்கும். என்ன? கத்தா இதா ஜஅஹதுகுமுல் மௌத், ஒருவர் மரண தருவாயில் அவருடைய உயிர் தொண்டை குழியை அடைந்த போது அவர் சொல்லுவார், கால ரப்பி ஜுவ்னி லா அவுலி அவ் மாலு சாலிஹன் தரத்து.
இறைவா என்னை திருப்பி அனுப்பு, இன்னும் சில காலம் இந்த உலகத்துல வாழவை, நான் நல்லறங்கள் செய்து நன்மையான காரியங்கள் அதிகம் செய்து உன்னை நான் சந்திக்கின்றேன், நல்லடியாராக உன்னை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், வியாபாரத்துல செலவழிச்சிட்டேன், வீணான சினிமா கூத்து என்று என்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி அப்படி போயிருச்சு. இனி வரக்கூடிய காலம் எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்தால் நான் சிறந்த முறையில வாழ்வேன், சிறந்த முறையில் உன்னை நான் சந்திக்கிறேன்னு சொல்லுவான். அதையும் அல்ல மறுக்கும். ஏன்? மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவன் விதித்த அந்த கெடு ஒருவனை அடைந்து விட்டால் ஒரு கணம், ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள், ஒரு கணம் பிந்தவும் மாட்டார்கள். 12:20க்கு 1:20க்கு மரணம் எழுந்தா 1:20க்கு வந்தே ஆகும். 1:15க்கு வராது, 1:25க்கும் வராது. கரெக்டா புடிச்சு வைத்துருவாங்க. இந்த கதறலையும் மனிதன் இறைவன் வைப்பான், அதையும் அல்லாஹ் நிராகரிச்சது. அதே மாதிரி மூணாவது ஒரு கதறல், அன்சிக்கு மிம்மா ரசக்னாக்கும் மின் கபில் அயஹ்தி அஹதுக்குமுல் மௌத். உங்களுக்கு நான் வழங்கிய செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் நல்வழியில் செலவு செய்யுங்கள். எதுவரைக்கும்? உங்களில் மரணத்தை சந்திக்கிறது வரைக்கும் செஞ்சது. அதுக்கு முன்னாடி செஞ்சது. செல்வம் சேர்த்து வச்சிருக்கிறியா? பொருளாதாரம் வச்சிருக்கிறியா? செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? நல்வழியில செலவு செஞ்சிரு. ஏனென்றால் மரணம் நெருங்குகிற நேரத்துல யகூலு ரப்பி லௌலா அஜர்னி, இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நிறைய வீட்டுல செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்து நிறைய வச்சிருக்கிறேன், கோல்டா வச்சிருக்கிறேன், பணமா வச்சிருக்கிறேன், இவைகள் அனைத்தையும் உன்னுடைய பாதையில் நான் செலவு செய்துவிட்டு வருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதையும் அல்ல மறுக்கும். இது வெறும் வாய் வார்த்தை. இது எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு, எவ்வளவு செல்வத்தை நான் வாரி கொடுத்திருந்தேன், இவை அனைத்தையும் நீ நிராகரித்து விட்டு, புறக்கணித்து விட்டு, அல்லது அலட்சியப்படுத்தி விட்டு, இந்த நேரத்துல எதுவும் முடியாது என்ற இந்த நேரத்தில் நீ கேட்டால் உனக்கு அனுமதி அளிக்கப்படுமா? மறுக்கப்படும். முடியாது. அந்த நேரத்துல நிறைய நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும், இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அத்துணை பாவங்களையும் அழிக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணம் வரும். ஆனால் எதுவுமே நடக்காது. அதற்கு முன்னால் இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருக்குமான்னு தெரியாது. இதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி எவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு அலட்சிய போக்கா வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கிறோம், இறைவனுடைய தண்டனையை பெற்றுத் தருகிற காரியம் என்று தெரிந்தும் கூட நம்ம செஞ்சிருக்கிறோமே என்று அவை அனைத்தையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வத்துல ஒரு அளவாவது நல்வழியில செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு வலியுறுத்துறான் திருக்குறான்ல. நீங்கள் செய்கிற தர்மத்தை நீங்க ₹1 செஞ்சா 700 மடங்காக உங்களுக்கு அல்லாஹ் தருவான். நீங்கள் செலுத்துகிற அந்த செல்வம் தர்மம் ஒரு விதையை போன்றது. பூமியில நீங்க போடுறது ஒரு விதை, அதில் 7 கதிர்களை முளைக்க செய்கிறோம். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 விதை இருக்குது. ₹1 போட்ட அது 7 வந்துச்சு. ஒவ்வொரு கிளையிலும் 100, ஒன்றுக்கு 700 மடங்கு. நீ ₹1 தர்மம் செஞ்சா உனக்கு 700 மடங்கு தர்மத்தினுடைய நன்மையை தர்றேன். இன்னும் எண்ணத்திற்கு தகுந்தாற் போன்று பெருமை புகழ் இதை எதிர்பார்க்காம செய்தால் இன்னும் அதிகப்படுத்தி தருவேன் என்று அதற்கு ஒரு வரம்பு கூட விதிக்காம நான் தர்மம் தான். இவ்வளவு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருந்தும் நாம் அதை அறிந்திருந்தும் நம்ம செய்யறோமா? நல்லறங்கள் விஷயத்துல இந்த வெள்ளிக்கிழமை வந்து அட்டன் பண்ணிடுறோம். அது ஏதோ ஒரு சடங்கு மாதிரி வந்துட்டு போறோமே தவிர முழு நன்மையை அறிந்து கூட வருவதில்லை. ஏன் 12:20க்கு இக்காமட்டா அதான் ஜும்மாவுடைய நேரம் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா இமாம் வந்து மிம்பர்ல ஏறி அமர்ந்தவுடன் ஜும்மாவுக்கான அந்த சிறப்பு முடிஞ்சிச்சு. மலக்குமார்கள் வெளியே உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. புஸ்தகத்துல
அதற்கு ஜும்மா பாங்கிற்கு முன்னால் யாரெல்லாம் வருகிறாரோ அத்துணை பேருடைய நன்மை எழுதப்படும் பேரும். இவர் கலந்துக்கிட்டார், இவர் கலந்துக்கிட்டார், இவர் கலந்துக்கிட்டார். முதல்ல வர்றவருக்கு புத்தகம், மாடு, ஆடு அப்படின்னு வரிசையும் படுத்துறாங்க. இதெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஜும்மாவுக்கு போறது உறுதி ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டா தான் என்ன அப்படி கூட இல்லை. கடைசி நேரத்துக்கு போட்டு வந்தோம் என்ன நினைக்கிறோம். ஆனால் ஜும்மாவில இமாம் பயான் நிகழ்த்தும் போது ஆரம்பித்து விட்டால் வழக்குமார்கள் தன்னுடைய புஸ்தகத்தை மடக்கி விட்டு வந்து சபையில உட்கார்ந்து அவங்க பயான் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்தவர்களுக்கு பதியப்படாது. ஜும்மா பல வருஷம் கலந்திருப்போம், அதனுடைய நன்மை மறுமையில கிடைக்காது. பதியப்படுறதா தானே நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படை ஒண்ணு நம்ம என்னைக்காவது முன்னாடி வர்றோமா? மறுமை என்று வந்து விட்டால், மரணத்திற்கு பிறகு என்று வந்து விட்டால் அது தனி பார்வையில பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையான காரியத்தை செய்து அந்த மரண தருவாயில நல்ல அடியார்களாக இறைவனை சந்திக்க வேண்டும், வானவர்களை சந்திக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரை. ஒவ்வொரு மனிதர்களுமே மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாரும் விடுபட்டவர்கள் கிடையாது. அந்த நேரத்துல ஒரு மூமீனாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடியானாக அந்த வானவர்களை அவர் சந்தித்தால் அதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நடக்கும். சொர்க்கத்தினுடைய விதிக்கு கொண்டு வந்து அந்த உடல்ல இருந்து ஆத்மாவை பிரித்தெடுத்து அதுவும் இலகுவாக, கஷ்டம் இல்லாமல், வேதனை இல்லாமல் பறித்தெடுக்கப்படும். எந்த அளவுக்குன்னா, தண்ணீர் பைய கொட்டுனா அந்த தண்ணீர் பையில் இருந்து தண்ணீர் எவ்வளவு இலகுவாக வெளியேறுமோ அது போன்றே அந்த நல்லடியாருடைய உடலில் இருந்து உயிர் பறிக்கப்படும். இந்த அளவுக்கு இலகுவா வேதனைக்கப்படும். அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா நடக்கும். அதே நேரத்துல கெட்டடியானாக தாந்தோன்றித்தனமாக ஒருவன் வாழ்ந்து மரணத்தை சந்தித்தால் இங்க நடக்கக்கூடிய வேதனையே கடுமையா இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து அவர்களுடைய உயிர் கைப்பற்றும். வானவர்கள் வந்து உட்கார்ந்துருவாங்க, அவர் பார்ப்பார். வானவர்கள் சொல்லுவாங்க, கெட்ட ஆத்மாவே உடம்பு விட்டு வெளியே வா என்று சொல்வார்கள். அது வெளிவராது. அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த உயிரை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுப்பார்கள். அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றால், ஈரமான கம்பளி துணியில் இருந்து ஒரு நூலை பிரித்தெடுப்பது எவ்வளவு கடினமோ அது போன்று கெட்ட ஆத்மாவினுடைய உடலில் இருந்து உயிரை பிரித்தெடுப்பது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு வேதனைகள் கொடுத்துதான் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் வேற. ஒரு மனிதனுடைய மரண தருவாய் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் மன்னரையும் அமையும். ஒரு மனிதன் எப்படி மரணத்தை சந்திக்கின்றானோ அதை பொறுத்துத்தான் அவனுடைய மறுமை வாழ்க்கையை சந்திக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகல அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கேஸ் நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடும். எனவே எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த மரணத்தை சரியான மூமினாக இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த நிலையில் மரணத்தை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்களுக்கும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை செய்கிறேன்.